வணக்கம். அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த வட்டார் சைக்கிள் ரெக்ரூட்மெண்ட் பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொஷின்ஸை நம்ம பார்க்கும்போது நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட கொஷின்ஸ் வந்திருந்தது. ஓகேவா? நம்ம வந்து நீங்கள் எக்ஸாமினர், சீனியர் ஃபெயில், ஜூனியர் ஃபெயிலிஃபாக இருந்தாலும், வாட்ச்மேன், மசாஜ், ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்தாலுமே இதுலேருந்து கொஞ்சம் பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா 11th 12thலாம் தேவையில்லை. இதுலேயுமே வந்து நிறைய கொஸ்டின் கவர் ஆகிருந்தது. ஸோ அதனால தான் நம்ம அதுலேருந்துமே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஓகேவா? அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் டைமு அதுலேயுமே நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதுங்க. அது உலக கை கழுவும் தினம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15, உலக கழிவறை தினம் வந்து நவம்பர் 19, கை கழுவும் தினம் 15, கழிவறை தினம் 19, தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து பிப்ரவரி 10, தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து பிப்ரவரி 10, உலக சுகாதார தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7, உலக சுகாதார தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7, பூவந்தி மரத்தின் பழத்தில் சஃபோனின் என்ற வேதிப்பொருளால் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுகிறது. சரிங்களா? அது பூவந்தி மரத்தின் பழத்தில் சஃபோனின் என்னும் வேதிப்பொருள் உள்ளதால் வந்து சோப்புக்கு மாற்றாக பயன்படுகிறது. கணினியில் முன்பு நீண்ட நேர பணியாற்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண் சிரமம் என்ற குறைபாடு வந்து ஏற்படுதுங்க. இதனால் வந்து கண்கள் உலர்ந்து போதல், கண் சிரமப்படுதல், மங்கிய பார்வை, தலைவலிலாம் இது வந்து விளைவாக இருக்குது. அது ஒலி அளவான டெசிபிள் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது. ஒலியாது. சரிங்களா? ஸோ 85 டெசிபிளுக்கு மேற்பட்ட எந்த ஒலியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆபத்தானது. ஸோ ஒலி அளவானது, அது சவுண்டு வந்து டெசிபிள் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது. குடற்புழுக்கள், ஸோ வயிற்றுள்ள குடற்புழுக்களால் என்ன உண்டாகும் அப்படின்னா இரத்த சோகை வந்து உண்டாகுங்க. ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். சரிங்களா? ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவியாதல். ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணோம்னா என்னது? அது ஆவியாகும். ஸோ அதுக்கு பேர் ஆவியாதல். திரவத்தை குளிர்வித்து திடப்பொருளாக நம்ம வந்து ஒரு பிரிட்ஜில் வந்து ஐஸ் உருவாக்குறோம்னா அது வந்து உறைதல் அப்படின்னு பேர். ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே வந்து விசை எனப்படும். ஓகேவா? அதாவது ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகர்த்துறது மூலமாகவோ தள்ளுறது மூலமாகவோ அதன் உருவத்தை மாற்றி அமைக்கவோ அந்த முயற்சி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசை எனப்படும். ஒரு பொருள் நகரும் திசையிலே விசை செயல்பட்டால் அது வந்து தள்ளுதல் எனப்படும். ஸோ நம்ம வந்து போகிற போக்கு அப்படியே தள்ளிகிட்டே பண்ணோம்னா அது தள்ளுதல். அது ஒரு பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்பட்டால் அது வந்து இழுத்தல் எனப்படும். ஓகேவா? ஸோ நகரும் திசையிலே தள்ளினா வந்து அது வந்து தள்ளுதல், எதிர் திசையில் வந்து இழுத்தால் வந்து அது இழுத்தல் அப்படின்னுங்கிறத பொருள்படும். இது வந்து விசையினோட ஒரு வடிவங்கள். ஓகேவா? ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுப்பது விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையே போதுமானது. சரிங்களா? ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையே போதுமானது. ஒரு பொருளை தொடுவதன் மூலம் அப்பொருள் மீது செயல்படும் விசையை தொடு விசை எனப்படும். ஒரு பொருளை தொடுவது மேலும் அப்பொருள் மீது செயல்படும் விசை வந்து தொடு விசை எனப்படும். எடுத்துக்காட்டு தீக்குச்சியை பற்ற வைத்தல். ஒரு பொருளை தொடாமலே அது மீது செயல்படும் விசை வந்து தொடா விசை எனப்படும். அது தூசு உறிஞ்சி, வேக்யூம் கிளீனர், காந்தம். சரிங்களா? நம் உடலின் உறுப்புகள் அல்லது தசைகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை வந்து தசைநார் விசை எனப்படும். நம் உடலின் உறுப்புகள் அல்லது தசைகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை தசைநார் விசை எனப்படும். இயந்திரத்தினால் கொடுக்கப்படும் விசை எந்திர விசை. சரிங்களா? டேனியல் ஃபாரன்ஹீட் என்னும் ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் 1714ஆம் ஆண்டு வந்து பாதரச வெப்பமானியை கண்டறிந்தார். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க வரல கொதிக்க வைத்தல். ஒரு திரவ பொருளை வாயு நிலைக்கு செல்லும் அளவிற்கு வெப்பப்படுத்துவதை கொதிக்க வைத்தல் ஆகும். நீர் கொதித்தல் என்பது நீரினை வெப்பப்படுத்தி வாயு நிலைக்கு மாற்றி காற்றுடன் கலக்க செய்வது. ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தும் போது அதனை கொதிக்க செய்யும் உயர் குறிப்பிட்ட வெப்பநிலையை அப்பொருள் கொதிநிலையாகும். அது குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவம் வாயுவாக மாறும். நீரை கொதிக்க வைத்தலாம் என்ன நன்மைகள் அப்படின்னா, கிருமிகளை வந்து நீக்குகிறது, செரிமானத்தை அதிகரிக்கிறது, நீரின் மூலம் பரவும் நோய்களிலிருந்து நம்மை காக்கிறது. இப்போ வந்து நீராவியால் சமைப்பதின் நன்மைகள், இது சமைப்பதற்கான எளிய முறை. அடுத்து வந்து நீராவியில் சமைத்த உணவு எளிமையாக செரிமானம் அடையக்கூடியது. நீராவியில் சமைத்த உணவானது வைட்டமின் சி மற்றும் ஈயை தக்க வைக்கிறது. இப்போ வைட்டமின் சி மற்றும் ஈயை தக்க வைக்கிறது எதுனா நீராவியில் சமைத்த உணவு. ஓகேவா? ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் கொஸ்டின்ஸ் எம்டிஎஸில் கேட்டிருந்தாங்க. நீரை கொதிக்க வைக்கும்போது எது இழக்கப்படுகிறது?
நம்ம நீராவினா அந்த ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம கொதிக்க வைக்கும்போது வைட்டமின் சி மற்றும் இ வந்து பெயருது. இந்த நீராவியில் சமைக்கும்போது வந்து தக்க வைத்துக்கிறது. ஸோ இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, ஏன்னா நம்ம வந்து ஓஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓஏக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அந்த சமையல் அறையில் பொருட்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என பூண்டு அழைக்கப்படுகிறது. இது இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திட உதவுகிறது. பூண்டு எதற்கு பயன்படுத்தி கேட்பாங்க? இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திட உதவுகிறது. சளியையும் குணப்படுத்த பயன்படுகிறது. அப்புறம் பெருங்காயம் வந்து செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கழுப்பு போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது. அப்புறம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை ஊக்குவிக்கிறது, குமட்டல் உணர்வை குறைக்கிறது. மஞ்சள், இது பொதுவாக கிருமி நாசினியாக பயன்படுது, காயத்தை குணப்படுத்த பயன்படுகிறது. கருப்பு மிளகு சளி மற்றும் இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணி. அப்புறம் வந்து இலவங்கம் மொட்டு வந்து பல்வலி நீக்க உதவுகிறது. சரிங்களா? இது வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு கன்சாலிட்டடாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கிலேருந்து நம்ம வந்து ஒரு ஒன்லைனராக எடுத்துருக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படையிலையும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நம்ம எழுத போகிறது வாட்ச்மேன் மசாலஜிக்கெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுன்னு இருக்காங்க. அதே போல் அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தரோம், ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் 4ஆம் ஏன்னா இதே பேஸ் பண்ணி தான் நம்ம பாண்டிச்சேரி கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தோம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. அந்த அடிப்படையில் தான் நம்ம காணொலி பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஏற்கனவே நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் குரூப்பாக நான் சென்ட் பண்ணி விட்டுருவேங்க. ஸோ அதே போல் உங்களுக்கு யாருக்கான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் PDF, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம அடுத்த காணொலியில் செகண்ட் டைம் பார்ப்போம். செகண்ட் டைம், தேர்ட் டைம், இப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் பார்க்கலான்னு பிளானு. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்துடும். அதுவும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஓஏவோ வாட்ச்மேன் மசாலஜியாவோ வேலைக்கு போகிறதுக்கு நம்ம எஃபோர்ட் போடலாம்.